பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 23, இறை வார்த்தை 46. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு திருவாய் மலர்ந்த 7வது வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் இந்த உலகம் முழுவதும் ஒரு துக்க நாளாய் அனுசரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த நாளின் அடுத்த நாளில் இருக்கின்றோம். இந்த சனிக்கிழமையில், பெரிய சனிக்கிழமையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அறிந்து இந்த உலகம் முழுவதையும் மீட்டு ரட்சித்ததை உணர்ந்து நாம் அவரிடம் செபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கடவுள் இறந்த கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள். நீங்கள் எருசலேம் நகருக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் இவர் இங்கு இல்லை என்றே சொல்லி அவருடைய கல்லறை திறந்து இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் அவர் உயிர் தெழுந்தார். அவர் பாடுபடுவதற்கு முன்பாகவே அதை தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். அதை நாம் வாசித்திருக்கின்றோம் நற்செய்திகளின் வழியாக. ஆனால் இந்த நாளில் 7வது வார்த்தையாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன் தந்தை கொடுத்த அந்த உயிரை, அந்த ஆத்துமாவை, கள்ள கபடமற்ற அந்த ஆத்துமாவை பரிசுத்தமாய் 33.5 ஆண்டுகள் பாதுகாத்து அதை அப்படியே தந்தையினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய முன்மாதிரி. பாருங்கள், தொடக்க காலத்திலே தந்தை கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் இன்று உங்களுக்கு முன்பாக நின்று நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய உயிர் மூச்சு எனக்குள் இருக்கின்றது. அதே உயிர் மூச்சு தான் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய உயிர் மூச்சு என்னிடம் இருக்கக்கூடிய உயிர் மூச்சில் வித்தியாசம் கிடையாது. வெளி தோற்றத்தில் நாம் வித்தியாசமானவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய உயிர் மூச்சு தந்தை கடவுள் நமக்கு தானமாய் கொடுத்தது. அந்த உயிர் மூச்சை நாம் திரும்ப கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7வது வார்த்தையாக கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்பாக அவர் இவ்வாறு பேசுகின்றார். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் உயிரை ஒப்புக் கொடுக்கின்றார். சரீரம் மட்டும் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்திலே அதை கண்ட நூற்றுவர் தலைவர் சொல்லுகின்றார், உண்மையாகவே இவர் இறைமகன் என்று சொல்லி சாட்சி சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதுவரை ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து கொண்டு இருந்த அந்த நூற்றுவர் தலைவனுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த நூற்றுவர் தலைவனுடைய கண் 2வதாக திறக்கப்படுகின்றது. கல்வாரியுடைய பாதத்தில் நீங்கள் கல்வாரியுடைய சிலுவையின் அருகில் வரக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் நம்மோடு பேசுகின்றார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 28வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் தந்தையிடம்
நான் தந்தையிடம் உலகத்திற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு நான் செல்லுகின்றேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. தந்தையிடமிருந்து நான் வந்தேன், ஆனால் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்ல போகிறேன். யாரிடம்? தந்தையிடம் என்று சொல்லி உற்சாகத்தோடு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே நல்ல ஒரு மனிதர்களாய் வாழ்ந்து நியாயத்தோடு வாழ்ந்து தீமைக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்தத்தை கடைபிடித்து இருக்கக்கூடிய வேளையிலே நாம் இறக்கக்கூடிய நேரத்தில் நாமும் அந்த வான்வீட்டிற்கு கடந்து செல்வோம். திரு பாடல்கள் 31வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்தும் அவருடைய சாவை குறித்தும் அவருடைய மீட்பை குறித்தும் சங்கீதமாக பாடி இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியுமா? அன்பார்ந்த கடவுளே, இந்த ஆவியை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி சொல்ல முடியுமா? அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், புனித தன்மையில் இருக்கிறவர்களால் மட்டுமே எவ்வாறு சொல்ல முடியும்? பரிசுத்தத்தில் இருக்கிறவர்களால் மட்டுமே எவ்வாறு சொல்ல முடியும்? திருத்துதர் பணிகள் 7வது அதிகாரம் 59வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என வேண்டிக் கொண்டார். அவர்களை அவர் பழித்து பேசவில்லை. அந்த நேரத்திலே அவர் தந்தையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கின்றார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இந்த குற்றப்பழி இவர்கள் மீது விழக்கூடாது, எனவே எனது ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மறைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நம்மிடம் ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், தாவீதை போல நீ என்னோடு என் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வியா, அல்லது நீர் சவுலை போல நம்பிக்கை அற்றவனாய் இருப்பீர்களா என்று சொல்லி, அபிரகாமை போல விசுவாசத்தோடு இருப்பீர்களா, நான் கேட்கக்கூடிய நேரத்திலே எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா என்னுடைய மகனை போல என்று சொல்லி உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, திருச்சபையில் இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். பாருங்கள், சபையை சார்ந்தவர்கள் திருச்சபையில் இருந்துதான் எல்லாவற்றையும் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும் இது இந்த நாள் புனித வாரம் என்று சொல்லி, இந்த நாளில் ஆண்டவர் இறந்தார் என்று சொல்லி, இந்த நாளில் உயிர்ப்பின் ஞாயிறை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திருச்சபை தவறாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே கவனமாய் இருக்க வேண்டும். போலியான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஏமாந்து போய்விடாதபடி கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றார். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக தந்தையினுடைய அரவணைப்பில் விட்டுவிட்டார். தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 30வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்று சொல்லி. ஒரு நாளும் அவர் தந்தையை விட்டு பிரிந்ததில்லை, தந்தை மகனை விட்டு பிரிந்ததில்லை. அதை தான் சாட்சியாக சொல்லுகின்றார். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம், அதே போல் நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்னுடைய தந்தையோடு இணைந்து. அதற்கு நற்கருணை உடனிருப்பு மிகவும் அவசியம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவராகிய கடவுள் நம்மை மீட்டிருக்கின்றார். அவர் வாக்கு பிரலாத தெய்வமாய் இருக்கின்றார். உங்களையும் என்னையும் படைத்தவர் அந்த உயிரை திரும்ப கேட்கக்கூடிய வேளையிலே அதை அவரிடம் கொடுக்க வேண்டும், தீயவனிடம் இல்லை. பரிசுத்தத்தின் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய தந்தை கடவுளிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கொடுக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா என்று கேட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தந்தை எவ்வாறு தந்தையும் மகனும் இணைந்து இருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவரோடு, அதே போல் தந்தை மகன் தூய ஆவி மூவரும் நமக்குள் இணைந்திருக்கிறார்கள். அதை நாம் கண்டுபிடித்து அவர் கொடுக்கக்கூடிய இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பாத சுவடுகளை நாம் பின்பற்ற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மளை உருவாக்கினாரோ
அந்த காரியங்களை அவருக்காக அவர் சார்பாக நின்று நாம் செயலாற்ற முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் கடவுளிடம் கேட்போம், ஆண்டவரே நீர் எங்களோடு கடந்து வாரும் அப்பா, நீர் எங்களோடு இணைந்தீரும் சுவாமி. தந்தையும் மகனும் எவ்வாறு இணைந்திருக்கிறீர்களோ பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாங்களும் உங்களோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் 3 கடவுளாய் இருக்கிறீர்கள், எங்களையும் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு புது பலத்தை தரப்போகின்றார். எனவே ஈஸ்டரை, அந்த உயிர்ப்பின் ஞாயிறை கொண்டாட தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாம் புத்தாடைகளில் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவும் புனிதமடைந்து இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் உணர்த்துகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, 7 வார்த்தைகளை நாம் தியானித்து இருக்கின்றோம். ஒரு வாரமாக இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம், என்னோடு இணைந்து செபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நாம் இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய மக்களுக்காக ஜெபிப்போம். நம்மளை பற்றி அவதூறாக பேசுறவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் ஜெபிப்போம். மற்றவர்களை மன்னிப்போம், பொறுப்போடு வாழ்வோம், தாய் தந்தையரை பாதுகாத்துக் கொள்வோம், முதிர்ந்த வயதில் அவர்களை கைவிட்டு விடாதபடி அவருடைய தேவைகளை நிறைவு செய்வோம். உண்மையிலும் உண்மையுமாக உயிர்த்த ஆண்டவர் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவார். அதற்காக இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கல்வாரியில் தொங்கிக் கொண்டு பேசிய அந்த கடைசி வார்த்தை, 7வது வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமைக்காகவும் பலத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் துணையை கொடுத்ததற்காக நன்றி. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தமான அந்த ஆவியை தந்தையினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து கொண்டு உம்மோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்கி கரைப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்துமாவை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, உமது விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது போல் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே இந்த பாவ இருள் மாறி உமது இரத்தமும் தண்ணீரும் அந்த உள்ளம் முழுவதையும் ஆட்கொண்டு தந்தை மகன் தூய ஆவியானவர் மூவரும் ஒன்றாக அவர்களுக்குள் குடியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, கடந்த 1 வருடமாக இந்த கத்தோலிக்க காணொளியில் இணைந்து ஆண்டவரே உமது நற்கருணை ஆராதனையை இந்த மக்களுக்காக செய்ய நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, புனித வாரத்தில் ஆரம்பித்த இந்த பணி தங்கு தடையில்லாமல் நடத்த நீர் கிருபை செய்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. பாவியாகிய என் மீது மனம் இறங்கி உமது பணியை செய்வதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, உண்மையான உள்ளத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்க நீர் எனக்கு உதவி செய்வீராக. எனக்காக ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உலகத்தில் இருள் சூழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ஒளியை கொடுக்க குறைவான மக்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர் இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் வந்து ஒளியை கொடுத்தது போல் அநேக இறைவாக்கினர்களை எழுப்பிடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து நல்ல குருக்களை எழுப்பிடுவீராக. நல்ல அருட்சகோதர சகோதரிகளை எழுப்பிடுவீராக. தொடர்ந்து உமது பணியை செய்யக்கூடிய ஆண்டவரே மக்களை நீர் எழுப்பி திருச்சபையை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போலித்தனமான போதனைகளை கேட்டு என்னுடைய பிள்ளைகள் ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதற்காக கவனமாய் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நீர் கற்றுக் கொடுக்கிறே சுவாமி. அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இருக்கின்றீர் ஆண்டவரே. எனக்காக ஜெபித்த யாருக்காக நான் ஜெபித்தனோ அந்த குடும்பங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கின்றீர். நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க போகின்றீர் என்பதை நான் விசுவசிக்கிறேன் சுவாமி. நீர் கொடுத்த இந்த
சிறிய பணிக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உற்சாகத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருந்து உமது இறை வார்த்தையில் நிலைத்திருந்து, திருச்சபையில் நிலைத்திருந்து, புனிதனுடைய உறவில் நினைத்திருந்து, அன்னை மரியாளுடைய பரிந்து பேசல் நிலைத்திருந்து, தொடர்ந்து இந்த நற்கருணை பணியை செய்ய என்னை பலப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுகின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு கடந்த ஒரு வருடமாக நன்றி செலுத்தியதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களுக்கு முன்பாக நின்று இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்றால் அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி, அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சை என்று சொல்லலாம். அவருடைய நாம மகிமைப்பட தொடர்ந்து அவருடைய பணியை செய்ய எனக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். என்னுடைய தாயாருக்காகவும் ஜெபியுங்கள். அவர்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக ஆண்டோடைய கிருபை அவர்களோடு தங்கும்படியாக ஜெபியுங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். திருச்சபையை கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய பணியை உற்சாகத்தோடு நாம் செய்வோம். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.